உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லக்னத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்காரு. உங்களுக்கு அவர் யார் அப்படின்னா 11-12 வக்கரமாக இருக்கார். ஸோ லாபாதிபதி வக்கரமாக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் இப்போ 8ல் வந்திருக்காரு. ஸோ இந்த 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 மாதத்தில் மட்டும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்கார், 4ஆம் வீட்டில். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகையாக இருக்கிறனால அந்த தூக்கம் நிம்மதி எல்லாமே கெடும். நிறைய டிராவல், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு முடிவு, திருமணம், காதல் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா இது கொஞ்சம் திருப்பி அது எக்ஸ்டெண்ட் பிரச்சனையில் போய் முடியும். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் விஷயமா இருக்கட்டும், இல்லை பிரிந்து போன மறைவு கிட்ட நீங்கள் பேசி ஒன்று சேரதா இருக்கட்டும், இல்லை உங்களோட திருமண ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. 2 பகை வீட்டில் இருக்காரு. நம்ம புதன் வீட்டில் இருக்கோம். நம்ம பேச ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறோன்னா அங்கே போய் பிரச்சனையில் உட்காந்துருவீங்க. சொல்லுவாங்க தெரியுமா, வாய் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் முன்னாடி நிற்கும். எப்போ யார் இவங்க பேசுவாங்க, என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 6லேயே போய் யார் உட்காந்துருக்காங்க, சூரியன், புதன், கேது எல்லாம் போய் 6லேயே உட்காந்துருக்காங்க. அப்போ 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்காந்து உங்களை உங்களுடைய தந்தைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்கப் எடுக்கிறது, மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு செலவுகள் பண்ணுறது கூடியான ஒரு தருணம் இந்த தருணம். ஸோ 6ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் சூரியனே இருக்கும்போது என்னங்க அப்படின்னா காரகோ பாவ நாஸ்தி, 6ஆம் வீட்டில் அந்தந்த கிரகங்கள் அதோட வீட்டில் வரும்போது என்னாகும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தாய் மாமன். அப்போ மாமா வழிகளில் ஒரு இழப்பு இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு இழப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பு, பிஸ்னஸில் இழப்பு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு இழப்பு. ஒரு விஷயத்த லேண்டு வாங்கியிருக்கலாம், அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையில் போய் முடியாது. ஸோ தாய் மாமன், சித்தி வகைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இழப்புகள் அவங்களுக்கு எல்லாமே பார்க்க போகிறாங்க. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக கையாளுறது இந்த நல்லது. உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒத்தே போகாது, அவ்வளோ வலி கொடுக்கும். பட்ட காலே படும். நான் ஆல்ரெடி மீனம் சொன்னதான், காலில் அடிப்படும். அதே மாதிரி ஜென்ம சனியாக இருக்கார் இல்லையா, வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஓகே, பட் வக்கர நிவர்த்தி ஆகும்போது கொஞ்சம் ஹெவியாக கொடுப்பார். அப்போ இப்போ ஃபுட் இன்டேக் நல்லா பண்ணிக்கோங்க. நடங்க, வாக்கிங் நடங்க. 12ஆம் இடம் வாக்கிங், செருப்பு பீயற அளவுக்கு நடக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். அது எக்ஸாம்பிள் செருப்பு பீயற அளவுக்கு நடக்கணும்னா அப்படி வாக்கிங் நான் சொல்லலை, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேர்வை வெளி வரணும். அதாவது நம்ம செய்த புண்ணிய கர்மாவின் படிவே அந்த 7.5 சனிகளோட நம்ம அந்த டைமில் நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம நல்ல கர்மா செய்தோம் அப்படின்னா அவர் எதுவுமே நம்மளை ட்ரபிள் பண்ணவே மாட்டார். மந்தத்தன்மையை கொடுப்பாரு, எல்லா விஷயத்துல ஸ்லோவை கொடுப்பாரு, ஆனால் பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கிறது புதன் வீட்டில் இருக்கும்போது குடும்ப வார்த்தைகளை மட்டும் கவனை. படிப்புலலாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மாறும். ஸோ 10th +2 படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள், நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார், லக்னாதிபதி ஃபேவராக இருக்கார். ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். நல்ல தூக்கம், நல்ல சுகமான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சுகஸ்தானத்தை கெடுத்தாலுமே தூங்கினா நல்லா தூங்குவீங்க இந்த மாதிரி. ஆனால் என்னாகும் அப்படின்னா அந்த இடத்த சூரியன் பார்க்குது. ஸோ அதனால என்னாகும் அப்படின்னா சுகமாக தூங்குறோம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஆகும். அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான செக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு இந்த காலகட்டம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி, மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க,
கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களில் சொன்னேன் இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.